விபச்சார தடுப்பு பிரிவு, அதாவது பாலியல் குற்றத்தை தடுக்கிறதுக்காக உண்டான பிரிவு. இந்த பிரிவுல அவங்களுக்கு எப்படி, அந்த பிரிவுல இருக்கவங்களுக்கு எப்படி பணம் வரும்ன்றத இந்த நேர்காணல் மூலியமா சொல்லணும்னா, அதாவது 2017 அவங்க இருந்திருக்காங்க. 17 இருந்து அவங்க அதுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறாங்க. பட் 17 இருந்து அவங்க மேல கணக்கு வழக்கு உயருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021, 2020, 21, 22 வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னைக்குள் நிறைய இடத்துல மசாஜ் சென்டர்ஸ் இருக்கும். ஏராளமான, அதாவது ஒரு பகுதிக்கு ஒரு 10 மசாஜ் சென்டர் இருக்கும். இந்த 10 மசாஜ் சென்டர்ல ஒரு பகுதியில 10 மசாஜ் ஸ்பா இருக்குன்னா அதுல 2 தான் முறையா லைசன்ஸ் வாங்கப்பட்டிருக்கும். இப்ப சென்னையில 2000 இருக்குன்னு வச்சுங்க, நான் சொல்றது கம்மி, இருந்தது கம்மி. 2000 மசாஜ் சென்டர் இருந்துச்சுன்னா அதுல 200 பேர் தான் லைசன்ஸ் வச்சிருப்பான் ஸ்பான்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய 3 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறதா இருக்கும், இல்ல மெயின் ரோட்ல இருக்கிறதா இருக்கும், இல்ல ஒரு தெரபிஸ்ட் வச்சு ப்ரொஃபஷனல் மசாஜ் சென்டர்ஸா இருக்கும். இந்த 1800 பேருமே மசாஜ்ன்ற பேரையில அங்க எல்லா விதமான பாலியல் தொடர்பான அனைத்து விஷயங்களும் நடக்கும்.